வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி காவ்யா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய 6th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வெளியில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணது, ஸோ எங்கெங்கே போனோம், ஸோ எந்த மாதிரியெல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ கிளிப் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் காவ்யா வேர்ல்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் டே பை டே அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், எங்கள் கூட நீங்களும் சேர்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, எங்கள் கள்ளக்குறிச்சிக்கும் இருக்க பக்கத்தில் ஒரு மேல்நாரியப்பனூர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச் இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே தான் போயிட்டு இந்த 6th இயர் வெட்டிங் ஆனிவர்சரியை வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக காரில் வைப் பண்ணிவிட்டு பசங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துட்டு எங்களுக்குமே பிடிச்சதை நாங்கள் வாங்கி சாப்பிட்டு அந்த டேவை நாங்கள் கொஞ்சம் நல்லா அழகாக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ ஃபைனலாக 5 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு 6th இயரில் நாங்கள் அடி எடுத்து வச்சுட்டோம். ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த 5 இயர்ஸில் நாங்கள் வந்து 50% வந்து ஹாப்பியாக இருந்தாலும் அதே ஈக்குவல் 50% நாங்கள் கஷ்டமாக பட்டிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே கடந்து தான் நாங்கள் வந்துட்ருக்கோம், வந்து தான் ஆகணும். ஸோ நமக்காக நம்ம குழந்தைங்க பிறந்திருக்காங்க, ஸோ அவங்களுக்காகவும் நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ எவ்வளோ தான் கஷ்டங்கள் இருந்தாலுமே அதெல்லாம் தாண்டி இந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது அந்த மெமரிஸை நம்ம வந்து திரும்ப நம்ம ஞாபகப்படுத்தும் போது அது ரொம்ப ஒரு சுகமான வலி கலந்த ஒரு சந்தோஷம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுதானே வாழ்க்கை. சந்தோஷமாகவே இருந்துட்டால் அது இன்னும் நல்லா இருக்காது, அப்போ நம்ம பொய்யா இருக்கோம் தான் அர்த்தம். ஸோ சந்தோஷம், சிரிப்பு, அழுகை, கஷ்டம், நஷ்டம் எல்லாம் கலந்தது தானே வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரி வெற்றிகரமாக ஒரு 5 இயர்ஸை முடிச்சுட்டு 6th இயர்ஸில் நாங்கள் வந்து அடி எடுத்து வச்சுட்டோம். ஸோ அந்த சர்ச்சில் வந்து நல்லா ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணாங்க. நான் வந்து கிறிஸ்டின் கிடையாது, பட் என் ஹஸ்பண்டோட ஃபேமிலி கிறிஸ்டின். ஸோ நான் அவங்க வந்து சர்ச்சுக்கு போகணுன்னா நான் வேணான்னெலாம் சொல்ல மாட்டேன். ஸோ சர்ச்சுக்கு போவேன். அதே மாதிரி நான் வந்து கோவிலுக்கு போனால் நான் அவரும் கோவிலுக்கு வருவார். ஸோ நாங்கள் வந்து எம்மதமும் சம்மதம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த எக்கோ சவுண்டுக்கு நல்லா ஒரு எக்கோ வரும்ல, ஸோ அதெல்லாம் என் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஃபைனலாக நானும் இந்த வாழ்க்கையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி வாழ்க்கை இருந்தால் போதும், எங்களுக்கு ஆஹா ஓஹோன்றதெல்லாம் வேண்டாம், இந்த மாதிரியே சந்தோஷமாக எங்கள் குழந்தைங்களோட எங்கள் குடும்பத்தோடு இருந்தால் போதும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயர் முடிச்சுட்டு மன நிம்மதியாக அங்கேருந்து நாங்கள் வெளியில் வந்தோங்க.